அந்த அந்த அன்றைக்கி அந்த திருவிழான்னு தொட்டு அங்கே இருக்க என்ன பண்ணா அந்த அரசரோட பட்டத்து யானையை குளத்தில் நீராடி யானை பகார்களுங்க அந்த யானைக்கு அலங்காரம் பண்ணி கொண்டு வரணுன்ட்டு அந்த யானை பகார்களுங்க அந்த குளத்தில் நீராட கூட்டின்னு போகிறோம். அந்த நீராட போகும்போது அந்த யானைங்களுக்கு தெரியாமல் அது கழிப்பில் அதுங்களுக்கு மதம் பிடிச்சி போயிடுது. மதம் பிடிச்சதுன்னு தெரியாமையே அந்த யானை பகாரங்களுக்கு இப்போ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு திருவிழானா நம்ம ஊர்லேயே எப்படி இருக்கும், நிறைய கடை வீதிங்களும் சொந்தக்காரங்க எல்லாம் அந்த போல் நிறைய கூட்டம் இருக்கிற அந்த வீதி வழியில் என்ன பண்ணுறாரு, அந்த யானை பகாரங்க அந்த யானையை கொண்டு வந்தாங்க. அந்த மதம் பிடிச்சது இந்த யானை பகாரங்களுக்கு தெரியாது. இந்த மதம் பிடிச்ச யானை என்ன பண்ணுது, சிவகாமி ஆண்டார் பூக்கூடையே சுமந்துன்னு போயிட்டு இருக்காங்க பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கினே. அப்போது அந்த யானை என்ன பண்ணுது, அது மதம் பிடிச்ச கழிப்பில் அந்த ஐயாவோட கூடையை பிடுங்கி அந்த மாலையை எரிஞ்சு அப்படியே அந்த கூடை ஒரு பக்கம் மாலை ஒரு பக்கம் அப்படி. உடனே இந்த சிவகாமி ஆண்டருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. பக்கத்தில் எப்படி சுற்றி பார்க்குறாரு, ஒரு கொம்பு எடுக்கிறாரு அந்த மழுவை அடிக்கலான்ட்டு. அவருக்கு வயசானவர் தொட்டு 70-75 வயசு தொட்டு அந்த யானையை அவரால் எதிர்கொள்ள முடியல, அது அப்படியே விழுந்துடுறாரு. உடனே அழுகிற சத்தம் கேட்குது. இந்த அழுகிற சத்தம் கேட்ட உடனே நம்ம நாயன்மார் எரிபத்த நாயனார் அடியாருக்கு ஏதோ துன்பம் போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேக வேகமாக வராரு. வந்து பார்க்குறாரு, சிவகாமி ஆண்டார் வீழ்ந்து போயிருக்காங்க. பூக்கூட அப்படியே ஒரு பக்கம் இருக்குது, மாலெல்லாம் அப்படியே ஒரே கீழே மண் சகதியில் போயிட்டுருக்கு.